Hi, எல்லாருக்கும் வணக்கம். நான் திருமேனி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது மேல வந்துட்டு நான் எடுத்திருக்கேன், 5வது மாதம் எடுத்திருக்கேன். பட் இப்போ நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது ஆகஸ்ட் 7th, ஆகஸ்ட் 4th பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஸ்டுடியோ ஒன்று ஓப்பன் பண்ணி இனாக்ரேஷனுக்கு வந்து என்னோட மேக்கப் குரு அண்ட் ஹேர் ஸ்டைல் குரு 2 பேருமே வந்திருந்தாங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் இதுக்கப்புறமா. ஸோ 26th பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங்கே வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டோட வீட்டில் வந்துட்டு ஃப்ரெண்டோட சிஸ்டருக்கு வந்துட்டு வெட்டிங் அப்படின்ட்டு நாங்கள் மார்னிங் ஒரு 4 o'clock என்னமோ கிளம்பி அங்கே போயிட்டு நான் ரிட்டர்ன் வந்து நான் ஆட்டோவில் நான் ஸ்டூடியோக்கு வந்துட்டுருக்கேன். கிளாஸ் வந்து கரெக்டாக 10:30 ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். வந்ததும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் இருந்தது எங்களுக்கு. நான் ஒரு 9:30 அந்த மாதிரி வந்துட்டோம். ஸோ நாங்களே சும்மா வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் கௌசல்யா பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு, அண்ட் கௌசல்யாக்கு லாரா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா வரலட்சுமி வந்து எனக்கு ஹேர் ரியல் ஹேர் ப்ராக்டிஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எங்களுக்கு ரியல் ஹேர் ப்ராக்டிஸ் இருந்தது. வரலட்சுமி எனக்கு வந்துட்டு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணினாங்க. 2 சைடுமே அதாவது முகூர்த்தம்க்கு பண்ணுவோம் இல்லையா, முகூர்த்தம் ஜடை. ஸோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு போர்ட்ஃபோலியோக்கு வந்து அதாவது எங்களுக்கு வந்து நார்மலி ஒரு போர்ட்ஃபோலியோ சொன்னாங்க. பட் சர்ப்ரைசிங்லி எங்களுக்கு வந்து 2 போர்ட்ஃபோலியோ இருந்தது. ஸோ அதை வந்துட்டு எங்களுக்கு ஹேர் அசஸ்மெண்ட் அன்னைக்கு ரிவீல் பண்ணலை. நான் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே எங்களுக்கு கிராஜுவேஷன் இருந்தது. ஸோ அப்போ தான் எங்களுக்கு ரிவீல் பண்ணாங்க சர்ப்ரைசிங்லி. ஸோ மார்னிங் வந்துட்டு எங்களுக்கு ஹேர் அசஸ்மெண்ட்டில் ஆஃப்டர்நூன் எங்களுக்கு ஹேர் அசஸ்மெண்ட் அண்ட் மார்னிங் எங்களுக்கு ரியல் ஹேர் ப்ராக்டிஸ் இருந்தது. அதுதான் வரலட்சுமிக்கு நான் பண்ணது, அவங்க எனக்கு பண்ணியிருந்தாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இவங்க பேர் வந்துட்டு ஜனனி. அதுக்கெல்லாம் நடுவுலேயே வந்துட்டு காஃபி வந்துட்டு கவுண்ட் எடுக்க வந்துட்டாங்க. காஃபி டீ கவுண்ட்ஸ் எல்லாமே எடுக்க வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் தான் நான் வந்துட்டு எனக்கு வந்திருந்தது. அசஸ்மெண்ட்டுக்கு நம்ம தான் சூஸ் பண்ணோம். ஆக்சுவலி நான் சூஸ் பண்ணதில் கண்ண மூடிட்டுல ஆக்சுவலி பேப்பர்ஸ் எல்லாமே திருப்பி வச்சுருப்பாங்க. அதில் நான் ஷஃபிள் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் தான் வந்துட்டு நான் சூஸ் பண்ணியிருந்தது. அதே மாதிரி வந்துட்டு நம்ம டபுள் பேக்கிங் வித் ஸ்லிட்ஸ், அது போக வந்துட்டு குட்டி குட்டியாக வந்துட்டு பின்னல் வரும் இல்லையா, சின்ன சின்ன பின்னல், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா லீஃபு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் எனக்கு வந்திருந்தது. யாருக்குமே இந்த அளவுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வரல அப்படின்னு நினைக்கிறேன். யாரும் ஒருத்தங்களுக்கு மட்டும் வந்திருந்தது, மேபி ரம்யாக்குன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக தான் எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு மட்டும் இவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டான டாஸ்க் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா கிளாஸ் முடிஞ்சதும் பிரேக்கெல்லாம் முடிஞ்சது கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹேமா மேடம் வந்து ஒரு புபர்ட்டி ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் மேக்கப் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி யார்கிட்டையுமே மேக்ஸிமம் மேக்கப் ப்ராடக்ட்ஸே இல்லை. ஏன்னா இது ஹேர் அசஸ்மெண்ட்டு தானே, அதனால மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நாங்கள் எடுத்துகிட்டு வரல. நானுமே வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் மனிஷா இருக்காங்க, அவங்கக்கிட்ட மட்டும் இருந்தது. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஓகே, தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எல்லா பொருளையும் கடன் வாங்கி நாங்கள் வந்துட்டு மேக்கப் பண்ணிட்டோம். நான் மேக்கப் பண்ணிட்டேன். யாருக்குன்னா ஹேமாக்கு. ஹேர் ஸ்டைலிங் பார்த்தீங்கன்னா இவங்க கௌசல்யா அண்டு நதியாக்காவும் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. டூல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏஎம்எல்ஏ வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு டூல்ஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ டூல்ஸ் எல்லாமே நாங்கள் ஏஎம்எல்ஏ கொடுத்ததுனால அது வந்துட்டு எங்களுக்கு அங்கேயே இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் ரொம்ப ஃபன்னாக போயிட்டு இருந்தது. ஆக்சுவலி இந்த வீடியோலாம் பெரிய வீடியோ, இதை வந்து நான் உங்களுக்கு தனி வீடியோவை அப்லோட் பண்ணுற அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 minutes அதுக்கு மேலேயே இருக்கும். இவங்க வந்து வரலட்சுமி அப்போ தான் வந்துட்டு ஆக்சுவலி அழுது முடிச்சாங்க, மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் ஆரம்பிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு லாஸ்ட் டே, ஆக்சுவலி ஒர்க்கிங் லாஸ்ட் டே இல்லையா ஹேர் அசஸ்மெண்ட்டு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ எனக்கு யார்கிட்டையுமே அவ்வளோக்கா பேசிக்கவே முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலி அவ்வளோ டைம் இல்லை எங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பேசிக்கிறதுக்கு. நம்ம வந்தோமா, நம்ம வேலையை பார்த்தோமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. யார்கிட்டையும் பேசிக்கிறதுக்கு டைம் இல்லை. பட் இன்றைக்கி எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது, அந்த ஆஃப்டர் த பிரேக். ஸோ அந்த டைம், அதனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு டைம் ஆச்சுன்றதும் கிளம்பிட்டாங்க. சரி, நாங்கள் வந்து கொஞ்சம் இன்றைக்கி லாஸ்ட் டே அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு பேசிட்டு கொஞ்சம் அரட்டை அடிச்சுட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ப்ரைடல் புக்கிங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நான் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கேன் சொன்னாலையா, 4th வந்து நான் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். 4th August 2024.
ஸோ அதனால ஸ்டுடியோ ஓப்பனிங் ஆஃபராக பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டுடியோ வந்து கோயம்புத்தூர் பெரியநாயக்கன் பாளையம்ல இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாட் 50% ஆஃபர். ஆக்சுவலி என்கிட்ட 4 பேக்கேஜ் இருக்குது பிரைடல் பேக்கேஜ். ஸோ டேரெக்டாக வந்து பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா ஃப்ளாட் 50% ஆஃபரு. நான் வந்து கோயம்புத்தூருக்குள்ளே உங்களோட லொக்கேஷனில் வந்து பண்ணணும் அப்படின்னா ஃப்ளாட் 25% ஆஃபர் இருக்கும் பிரைடல் மேக் ஓவர் சர்வீசஸ்க்கு. அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தவிர வெளியே எங்கே இருந்தாலும் 10% ஃப்ளாட் 10% ஆஃபர் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்னோட நான் வந்து மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பிக் டேக்கு வந்து நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன புக் பண்ணலாம். ஸோ உங்களை வந்துட்டு நல்லா டால் மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக ஆக்குவேன் அப்படிங்கிற 100% கேரண்டியோடு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ், அதாவது பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டேட், லொக்கேஷன் அண்ட் டைமிங் வந்துட்டு மென்ஷன் பண்ணி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அவைலபிளாக இருக்கேன் அப்படின்னா என்னோட பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோட ஸ்டார்டிங் பேக்கேஜ் வந்து 10,000லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்தீங்க அப்படின்னா 10,000 பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 தான் ஆக போகுது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லைக் ஹுடா, நார்ஸ், அதுக்கப்புறம் டியோர். ஸோ அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணேன். பட் அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருந்தது. எல்லாரும் மேக்கப் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் டே வந்துட்டு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு மேக்கப் பண்ணிக்கணும், நீங்கள் கெஸ்ட்டாக இருக்கீங்க இல்லை வந்துட்டு நீங்கள் பிரைடாக இருக்கீங்க, பிரைட் டு பி என்னவாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு மேக்கப் பண்ணுறோம். நம்மக்கிட்ட எல்லா மேக்கப் சர்வீசஸும் இருக்குது. ஹேர் ஸ்டைல் அண்ட் சாரீ ட்ரேப்பிங், பாக்ஸ் ஃபோல்டிங் அண்ட் கிளாஸஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். இது போக நெயில் ப்ரெஸ் ஆன் நெயில்ஸும் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஹாய், இன்னைக்கு வந்து டே 26ல் வந்துட்டு எங்களுக்கு ரியல் ஹேர் ப்ராக்டிஸ் இருந்தது அண்ட் ஹேர் அசஸ்மெண்ட்டும் இருந்தது. ரியல் ஹேர் ப்ராக்டிஸ்க்கு வந்து என்னோட மாடல் வந்து வரலக்ஷ்மி தான் வந்துட்டு எனக்கு மாடலாக இருந்தாங்க. அண்ட் என்ன ஹேர் ஸ்டைல் கொடுத்தாங்க அசஸ்மெண்ட்டுக்கு. சூப்பர் எக்ஸைட்மெண்ட் இல்லை. ஸோ அதனால் அசஸ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு டபுள் சைடு டபுள் பேக்கிங் வந்துட்டு வந்தது. அதில் வந்து ஸ்லிட்ஸ் வந்த மாதிரி அண்ட் குட்டி குட்டியாக பின்னல் வந்துருக்கும் இல்லையா க்ரௌனில், அது ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா லீஃப் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு எனக்கு வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்துட்டு எனக்கு ப்ராக்டிஸும் பண்ணேன். சூப்பராக இருந்தது அவுட்புட்டு. எனக்கு சூப்பர் சாட்டிஸ்ஃபைட், சூப்பர் ஹாப்பி. அந்த மாதிரி இனி எங்களுக்கு ஒன்லி 1 டே தான் இருக்குது போர்ட்ஃபோலியோக்கு. ஸோ சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கும். பட் கொஞ்சம் ஃபீலாகவும் இருக்குது. ஒரு 3 மந்த்ஸ் எப்போ இருந்துன்னா ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்லேருந்து எங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபெப்பு, மார்ச், ஏப்ரல், மே 4 மந்த்ஸ். ஸோ 4 மந்த்ஸுங்கும் போது லாங் பீரியட் இல்லையா. ஸோ கொஞ்சம் எல்லாருமே மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. நார்மலி பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் பேட்சாக இருந்தாலுமே 7 வீக்ஸ் பேட்சாக இருந்தாலுமே ஒரு 1.5 மந்த்ஸ் அந்த மாதிரிலே முடிஞ்சிடும். பட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 மந்த்ஸு. அதனால் எங்களுக்கு செம்ம ஜாலியாக அண்டு சூப்பராக இருந்தது. சொல்லணும் அப்படின்னா யாராவது கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வீக்கெண்ட் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு நல்ல பாண்டிங் வந்து இருக்க மாதிரியும் ஒரு ஃபீலாக இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டைம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடைய ஆகட்டும் இல்லை வந்துட்டு உங்கள் மென்டார் இருக்காங்களே அவங்களோட ஆகட்டும். ஸோ ஒரு நல்ல மிங்கிள் ஆகிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து ப்ராக்டிஸ் எல்லாத்துக்கூடையும் வந்து மிங்கிள் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் டே 1லேருந்தே நாங்கள் மிங்கிள் ஆகிட்டோம். இப்போ வந்து அந்த போர்ட்ஃபோலியோக்கு அப்புறம் வந்து பிரிவோம் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இன்றைக்கே பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து அழுதுட்டாங்க. வரலட்சுமியெலாம் வந்துட்டு அழுதுட்டாங்க ஹக் பண்ணிவிட்டு. ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆச்சு. ஸோ பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக என் டீமில் இருக்கவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் என்னோட AMI டீமில் வந்துட்டு 20 people ஆக்சுவலி. ஸோ என்னோட சேர்த்து மொத்தம் அது என்ன போக வந்துட்டு 19 people இருக்காங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து நான் என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுவேன் என் சைட்லேருந்து. ஸோ என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி, ஏதாவது கிளாரிஃபிகேஷனோ இல்லை வந்துட்டு நான் ஏதாவது அப்கிரேட் பண்ணாலும் அவங்க கூட ஷேர் பண்ணுறதாகட்டும். ஸோ அது வந்து ஒரு பெரிய டீமாக வந்துட்டு நான் ஒரு பிளெஸிங்ஸாக வந்துட்டு நினைக்கிறேன், ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. ஆக்சுவலி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் கோர்ஸ் அண்ட் ஒரு
மேக்கப்புக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ண செஷன் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் மேக்கப் செமினார்ஸ் அந்த மாதிரி அட்டன் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் அப்படின்றது போனது கிடையாது. ஹேர் ஸ்டைலிங் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் ப்ராக்டிஸ் செஷனு. பட் இது வந்து சொல்ல முடியல, ரொம்ப ஹாப்பி, சூப்பர் 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 சாட்டிஸ்ஃபைடு அண்ட் ஹாப்பி. Day 27ல எங்களுக்கு போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம். இன்றைக்கி எடுத்த சில ஃபோட்டோஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன அலப்பறைங்க பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஆக்சுவலி ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு வீடியோவில் எடுத்துருக்க மாட்டோம், பிக்ஸாக எடுத்துருப்போம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி தான் அலப்பறையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஹேர் ஸ்டைல் குருக்கிட்ட வந்துட்டு ரிவ்யூஸ் எல்லாமே கேட்டுட்டு அவங்ககிட்டயும் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்து நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ அதுக்கு ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ சீக்கிரமாக அதை ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.